ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி டிரைவிங் லைசன்ஸ் அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரீசண்ட் அப்டேட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க எப்படி அதை எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாயின்மெண்ட்டில் போய் எடுப்போம். இப்போ அப்பாயின்மெண்ட் இப்போ தேவை கிடையாது. ஸோ வேற ஒரு ஆப்ஷன் மை சர்வீஸ் மூலம் போய் இப்போ எடுக்கணும். ஸோ நான் உங்கள் ஹரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் மொபைலோ லேப்டாப்போ பிசிலேயோ எங்கேயாவது போய்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அப்ஷர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அப்ஷர் நம்ம டைப் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஆப்ஷனே தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அரபிக்லேயும் அது பக்கத்தில் லாகின் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோன்னா அது ஜஸ்ட் லாகின் பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ அந்த லாகின் பேஜில் எல்லாருக்குமே யூஸ்வலாக வந்து அப்ஷரோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஸோ மேலே வந்துருக்கு பாருங்கள், அதுமாரி 51412. ஸோ அந்த வெரிஃபிகேஷனை கொடுத்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்ஷரோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ ஒன்ஸு வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து நம்ம லாக்இன் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி தான் வரும். ஸோ இதில் என்னென்னா டேஷ்போர்டில் வந்து மை சர்வீஸ், வெஹிக்கிள், ஃபேமிலி மெம்பர், அப்பாயின்மெண்ட்டுன்னு இருக்கும். யூஸ்வலாக எப்பொழுதுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்பாயின்மெண்ட்டில் போய் தான் அப்பாயின்மெண்ட் எடுப்போம். ஸோ இனிமேல் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மை சர்வீஸ்குள்ளே போகணும். ஸோ மை சர்வீஸ்குள்ளே போயிட்டு டிராஃபிக்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம டிராஃபிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்தமாரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ரினியூ த டிரைவிங் லைசன்ஸ் ஆன்லைன் அப்படி இப்படின்னு இருக்குது. ஸோ இதில் என்ன லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இஷ்யூவிங் த டிரைவிங் லைசன்ட்டு. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இஷ்யூவிங் த டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ண உடனே ஸோ நெக்ஸ்ட் காலத்துக்கு கொண்டு போகும். ஸோ அது இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன கேட்கணும்னா, வெல்கம் டு இஷ்யூவிங் த டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. புக்கிங் த நியூ அப்பாயின்மெண்ட், அப்டேட், லலலா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரொசீட் டு த சர்வீஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ப்ரொசீட் டு த சர்வீஸ்ன்னு இருக்குங்க பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரொசீட் டு த சர்வீஸ் அப்படின்னு கிளிக் பண்ணால் இந்தமாரி வரும். ஸோ இதில் புக் த நியூ அப்பாயின்மெண்ட் அப்படின்றது பாருங்கள். ஸோ அதை போய் கிளிக் பண்ணும். ஸோ ஒன்ஸ் புக் த நியூ அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா ஸோ இந்தமாரி வரும். ஸோ இதில் என்னென்னா 2 இது இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து அரபிக்கில் தான் இருக்கும். ஸோ இதில் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைவேட் டிரைவர்ஸ்க்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த ரீஜன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ நம்ம அரபிக்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். ஸோ ட்ரைனிங் இன் டிரைவிங் ஸ்கூல் அசஸ்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான், சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் எந்த ரீஜன் அப்படியோ அதை கிளிக் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோன்னா ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் என்னென்ன ஏரியா இருக்கோ அந்த ஏரியாலலாம் வரும். கத்தீஃப், ஜுபேல், அல்லாசா அப்படின்ட்டு. நான் வந்து அல்லாசா. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அல்லாசா கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்தமாரி காட்டும். ஸோ அவைலபிள் டைம் எல்லாம். ஸோ லெஃப்ட் சைடில் டேட்டும், ரைட் சைடில் வந்து டைமிங் ஆஃப் டைம், அந்த அவைலபிள் டைம்ஸ்லாம் காட்டும். ஸோ ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டேட்டு வேணுமோ அந்த டேட்டை சூஸ் பண்ணி டைமை சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். நான் ரீசெண்டாக வந்து புது சேஞ்சஸாக இருக்குது அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்தேன். ஸோ ஒன்ஸ் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு 30 நாளுக்கு திருப்பியும் அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த டைமுக்கு டான் அங்கே போய் இருந்துருங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் அந்த டைமை கிளிக் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளோட கன்ஃபர்மேஷன் இதில் வரும். கன்ஃபர்மேஷன் பேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த பேஜை மட்டும் நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அடுத்தது அப்பாயின்மெண்ட் டிக். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பட்டு கொடுத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் டிக். ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களோட அப்ஷர் ரிஜிஸ்டர் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்தமாரி தான் உங்களோட கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஸோ என்றைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டோ அன்றைக்கி இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் உங்கள் ஹரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.